தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பளம் மிக உயர்ந்த 10 தரங்களுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சம்பள உயர்வுடன் சம்பள தரங்களில் 7வது இடம் பாடசாலை அதிபர்களுக்கும் 8வது இடம் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களின் சம்பளத்தை மிக உயர்ந்த 10 தரங்களுக்குள் கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் அது நிறைவேற்றப்படவில்லை என சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் அது அப்படியல்ல. பாடசாலை அதிபர்களின் சம்பளம் 30,105 ரூபாயாலும் ஆசிரியர்களின் சம்பளம் 25,360 ரூபாயாலும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி சம்பள தரங்களில் 7வது இடம் பாடசாலை அதிபர்களுக்கும் 8வது இடம் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் முன்பள்ளி கல்வியிலிருந்து பல்கலைக்கழக கல்வி வரையிலான கல்வி மேம்பாட்டிற்காக கூடுதலாக 6,019 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பிற்காகவும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான பாதீட்டின் 2ஆம் வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கு ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. வாக்கெடுப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தமிழரசு கட்சி என்பன இதன் போது எதிராக வாக்களித்தன. இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இதன் போது ஆதரவாக வாக்களித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடந்த 17ஆம் தேதி முன்வைக்கப்பட்ட பாதீட்டின் மீதான 2ஆம் வாசிப்பு தொடர்பான விவாதம் கடந்த 18ஆம் தேதி ஆரம்பமானது. குறித்த விவாதத்தின் இறுதி நாளான வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இந்த நிலையில் பாதீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை ஆரம்பமாக உள்ளது. அமைச்சுக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை வரையறுக்கப்பட்ட நிதி கட்டமைப்புக்குள் வினைத்திறனுடன் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இதில் ஜனாதிபதி செயலாளர் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 4,285 விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை அறிவித்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தில் 9,228 ஏக்கர் நிலத்தில் பயிர் சேதம் ஏற்பட்ட 4,285 விவசாயிகளின் கணக்குகளில் 126 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட உள்ளது. அத்தோடு கடந்த ஆண்டு பெரும்போகத்தின் போது ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு பயிர் சேத இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சபை தெரிவித்துள்ளது. அதிக பயிர் சேதம் ஏற்பட்ட மாவட்டங்களில் இழப்பீட்டுத் தொகைகள் வழங்குவது தற்போது நிறைவடைந்துள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட கூட்டம் எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜூலை 2ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையர் உள்ளூராட்சி ஜெனரல் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து நகராட்சி மன்றங்கள், நகர சபைகள் மற்றும் பிராந்திய சபைகள் பராமரிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது தேங்காயின் விலையானது பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டுள்ளதை தாம் ஏற்றுக்கொள்வதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் என்ற ரீதியில் தேங்காய் பிரச்சினையை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு ஊடாக சதோச நிறுவனத்திடம் ஒப்படைத்து மக்களுக்கு சாதாரண விலைக்கு தேங்காயை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு 27ஆம் தேதி வியாழக்கிழமை விசேட விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
இன்றைய மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி விடுமுறை வழங்கப்படும் தினத்திற்கு பதிலாக மார்ச் 1ஆம் தேதி பாடசாலைகள் நடைபெறும் என வடமாகாண ஆளுநர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை எனவும் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அறிவித்துள்ளார். கொட்டாஞ்சேனையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு உதவியதாக கூறப்படும் சந்தேக நபரை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேரி பகுதியில் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளரான சசிகுமார் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். அவரை சுட்டுக் கொலை செய்த துப்பாக்கிதாரிகளும் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று பிற்பகல் திசமஹாராம கதிர்காமம் வீதியில் 7வது கிலோமீட்டர் மைல்கல் அருகில் உள்ள விகாரி ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். சிறிய லோரியும் காரும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எனவும் விபத்தில் லோரியில் பயணித்த 10 பேரும் காரில் பயணித்த 5 பேரும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகரித்து வரும் குற்ற செயல்களுக்கு எதிராக சட்டவிரோதமாக மக்களை கொல்வது ஒருபோதும் தீர்வாகாது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சி கடைபிடிக்கப்படும் போது குற்றங்களை இலகுவாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்ததற்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் குறித்து பாரபட்சமற்ற விசாரணையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் தனது அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற கொலைகள் மற்றும் காவலில் உள்ளவர்களின் இறப்புகளை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக பல மாவட்டங்களில் 7000க்கும் மேற்பட்ட மக்கள் குடிநீர் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் தெரிவித்துள்ளது. களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் 2295 குடும்பங்களை சேர்ந்து 7258 பேர் குடிநீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை மாவட்டத்தில் உள்ள மதுக்கம பிரதேச செயலாளர் பிரிவு மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள வெலிகேபுல எகலியகொட மற்றும் களுப்பாணம் பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களும் குடிநீர் நெருக்கடியை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளியோயா பராக்கிரமபுரம் வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவியொருவர் உட்பட 3 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றும் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த விபத்தில் பாடசாலை மாணவியொருவரும் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் பயணித்த பேருந்தின் சாரதியும் பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் சென்ற பேருந்தின் உதவியாளரும் காயமடைந்துள்ள நிலையில் சம்பத் நுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த பாடசாலை மாணவி சிகிச்சைக்காக பதவிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த விபத்தில் 2 பேருந்துகளுக்கும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வேலை முடிந்தது, வேலை சரி. ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவர் என்று கூறப்படும் கடைமுள்ள சஞ்சீவவை கொன்ற பிறகு சந்தேக நபரான வழக்கறிஞர் வேடமணிந்த பெண் அவரது சகோதரருக்கு வேலை முடிந்தது, வேலை சரி என்று குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். கடைமுள்ள சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற பிறகு தப்பியோடிய வழக்கறிஞர் வேடமணிந்த சந்தேக நபரான இசாரா சம்பந்தி தனது தம்பியுடன் குறுஞ்செய்தி மூலம் தொடர்பு கொண்டு வந்ததாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த சர்ச்சைக்குரிய கொலைக்கு பின்னணியில் மூளையாக செயல்பட்டவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அல்ல, மாறாக வழக்கறிஞர் வேடமணிந்த சந்தேக நபரான பெண் தான் என்ற தகவலை போலீசார் வெளியிட்டுள்ளது.
2 பேரை கடத்தி காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு பாறைக்கு அருகில் கொண்டு சென்று கொடூரமாக வெட்டி அவர்களை படுகாயப்படுத்தி பின்னர் தப்பி சென்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தளை தலைமையக போலீசார் தெரிவித்தனர். மாத்தளை ஒவிலிக்கந்து அக்கும்பர வீதியிலுள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று இவ்வாறு கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் இறந்துவிட்டதாக நம்பி தப்பியோடி பியகவ மற்றும் லக்கல பகுதிகளில் மறைத்திருந்த சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கொரியாவில் வசிக்கும் ஒருவரின் மனைவியுடனான தகாத உறவின் காரணமாக 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கடத்தல் மற்றும் சித்திரவதை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சிவனொளி பாத மலைப்பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவலினால் 30 ஏக்கர் காடு எரிந்து நாசமாகியுள்ளதாக வன பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி மாலை நல்லதண்ணி வாழைமலை பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ சிவனொளி பாத மலைத்தொடர் வரை தீப்பரவல் ஏற்பட்டது. தீயை கட்டுப்படுத்த லட்சபாடு இராணுவத்தினர், நல்லதண்ணி போலீசார் மற்றும் நல்லதண்ணி வன பாதுகாப்பு அதிகாரிகளும் கடும் பிரயத்தனம் மேற்கொண்ட போதும் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. மேலும் மலையகத்தில் தொடர்ந்து கடும் வெப்ப காலநிலை காணப்படுவதனால் இனம் தெரியாதோரால் தீ வைக்கும் விஷம செயல் இடம்பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.